தொடர் விடுமுறையை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவிலானது ஆன்மீக தலம் மட்டுமில்லாமல் கடற்கரையோரம் உள்ளதால் சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. இங்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தருகிறார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த நிலையில் இன்று பொது விடுமுறை தினம் என்பதாலும் சுதந்திர தினம் என்பதாலும் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறந்ததிலிருந்து பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. பொது தரிசனம், 100 ரூபாய் தரிசனம் மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமானோர் திருச்செந்தூருக்கு வருகை தந்துள்ளனர். இதனால் கோவில் முன்புள்ள கடற்கரை, நாடிக்கிணறு, கோவில் பிரகாரம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. எந்த நாளும் இல்லாத அளவுக்கு 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை கோவிலை சுற்றி 3 வரிசையில் பக்தர்களின் கூட்டம் உள்ளது. அதிக அளவு கூட்டத்தின் காரணமாக சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதற்கிடையில் திருச்செந்தூர் கோவிலில் ஆடி திருவிழாவின் 2ஆம் நாளான இன்று கோவிலில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மணிகண்டன், விவரங்களுக்கு நன்றி.